மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அத்தை அத்தை, நான் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். பார்த்தா எங்க இருந்து வரீங்க? அது ஆமா, நீ எப்படி இங்க? அது நானும் ஜானகியத்தையும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம். உங்களை பார்த்ததும் அத்தையை வீட்டுக்கு போக சொல்லிட்டு வந்துட்டேன். ஆமா, 10 நாள் உற்சவத்துக்கு கோவிலுக்கு போய் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னீங்க. ஆனா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, இது என்ன பையே? என்ன அத்தை, ஃபெனாயில பிரஷ் எல்லாம் வச்சிருக்கீங்க? இதெல்லாம் எதுக்கு சொல்லுங்க அத்தை. அது அது நான் கோயில சுத்தம் பண்ண தானே போறேன். அதுக்கு தான் இந்த பினாயில் பிரஷ் எல்லாமே. எந்த கோயில்ல அத்தை ஃபினாயில் போட்டு கோயில சுத்தம் பண்றாங்க? சரி, அப்படியே இருந்தாலும் இதெல்லாம் கோவில்ல வாங்கி தர மாட்டாங்களா? அது கூட நீங்க தான் செய்யணுமா? கடவுளுக்கு சேவை செய்யறதுன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எந்த வேலையா இருந்தா என்ன? நாம நினைச்சது நடக்கணும்னா எதை பத்தியும் யோசிக்க கூடாது. நாமளே இறங்கி வேலை பார்க்கணும். அப்பதான் பிடிச்சிருக்கிற நோயை அழிக்க முடியும். அத்தை, என்னத்த என்னென்னமோ பேசுறீங்க? என்ன நினைச்சது நடக்கணும்? எது பிடிச்சிருக்கிற நோய் எனக்கு புரியலையே. அது வந்து என் உடம்பு சரியாகணும்னு தானே கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். அத சொன்னேன். உங்க உடம்பு இருக்கிற நிலைமையில இதெல்லாம் தேவைதானா? நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி, வாங்க போலாம். எங்க? அத்தை, நீங்க போற கோவிலுக்கு தான். நீ எதுக்கு? நானும் வந்து கோவிலை சுத்தம் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்றேனே. அது நானே சுத்தம் பண்ணிக்கிறேன். நீ கிளம்பிலக்கே, நான் பாத்துக்கிறேன். ஏன் அத்தை, எதுக்காக என்ன துரத்துறீங்க? நான் வந்தா என்ன? அத்தை, நான் கொஞ்ச நேரம் உங்க கூட இருந்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போறேனே. இங்க பாரு, ஏற்கனவே கார்த்திகால ஜானகி மன வருத்தத்துல இருக்கா. அவளுக்கு அடிக்கடி மயக்கம் வேற வருதுன்னு சொன்னேன். இப்ப அவ தனியா போய் ஏதாவது ஆச்சுன்னு என்ன பண்ணுவ? நீ சீக்கிரம் போ. சரி போறேன். 2 மாமியாரும் என்ன அதிகாரம் பண்றதுலயே குறியா இருங்க. சரி, வரேன் அத்தை. சரி, போயிட்டு வரேன். அத்தை, அப்புறம் இந்த பக்கம் அடிக்கடி வராதீங்க. ஏன் இலக்கியா? அத்தை, இந்த ஏரியால தான் எஸ்எஸ்கேவோட ஆபீஸ் இருக்கு. உங்களை மட்டும் அவர் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, உங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். சரி, நான் பாத்துக்கிறேன். நான் வரேன் அத்தை, ஜாக்கிரதையா போங்க. எஸ்எஸ்கேவோட ஏரியாவுக்கே என்ன வராதேங்கிற. ஆனா நான் அந்த ஆளோட ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறேன்னு தெரிஞ்சா நீ என்ன அங்க வேலை செய்ய விடுவியா? அதான் உன்கிட்ட சொல்லல. மன்னிச்சிரு இலக்கியா. எஸ்எஸ்கே, 2 தடவை என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. இன்னைக்கு உனக்கு ஒரு முடிவு கட்டியே தீர்வேன். அப்பதான் என் கௌதம் மூசரோட தப்பிப்பான். சொல்லுங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ்எஸ்கே சாரை பார்க்கணும். வந்துருவார் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் வரலையா? அவர் இங்க இருக்கிறதா தாட்சாயினி ஆண்டி சொன்னாங்களே. இல்ல சார், அவர் ஏதோ அர்ஜென்ட்டா வெளியில போயிருக்காரு. இப்ப வந்துருவாரு, நீங்க உட்காருங்க. சரி. இவன் இங்க என்ன பண்றான்? சமாளிப்போம். தேங்க்யூ. அக்கா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. சார்,
காஃபி டீ ஏதாவது வேணுமா? வேண்டாம். உன்னை வச்சுதான் எஸ்எஸ்கே கௌதம் அழிக்க பாக்குறான்னு தெரியாமலே இந்த கார்த்திக் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனை நம்பிட்டு இருக்கானே. ஏய் கார்த்திக், ம் அங்கிள். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லை அங்கிள், இப்போதான் வந்தேன். ஏம்மா, சார். கார்த்திக் ஃபியூச்சர்ல கௌதம் என்டர்பிரைசஸோட எம்டி ஆக போறவரு. இவரை வெளியே உட்கார வச்சிருக்கீங்க. சாரி கார்த்திக், நீ வா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.